அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு குரு அதிசார பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போறோம். வரக்கூடிய அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டத்துக்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடகராசியில உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்ய போறார். இந்த அதிசார பெயர்ச்சி காலகட்டத்துல உங்க ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான தாக்கத்தையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், எங்ககிட்ட தரமான PGTRB ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு, வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு. தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். முக்கியமான விஷயம், MSc BEd ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க, மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை. கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். கடகராசிக்கு 6, 9 கிரகமான குரு பகவான் உங்க ராசியில உச்சமாக போறார். கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் பீரியட்னே சொல்லலாம். ஒரு யோகமான காலகட்டம், ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். ஏன்னா பாக்கியாதிபதி லக்னத்துல உச்சமாறது அவ்வளோ விசேஷம். இந்த நேரத்துல ஒரு தைரியம் வரும், தன்னம்பிக்கை வரும். நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருமே நம்ம இப்ப வாழ்ந்து காட்டணுங்கிற ஒரு உந்துதல், ஒரு உணர்ச்சி பிறக்கும். அதே மாதிரி கடந்த காலகட்டங்கள்ல அஷ்டம சனி காலகட்டத்துல எவ்வளோ பேர் எந்த அளவுக்கு கஷ்டங்களை அனுபவிச்சிங்க, கடகராசிக்காரங்க எத்தனை பேர் மேல அன்பு வச்சு எவ்வளவு ஏமாந்து போனாங்க, எவ்வளவு துரோகத்தை சந்திச்சாங்க, தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிளவு வந்துச்சு. உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுபவம். கடந்த காலகட்டங்கள்ல நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வாழ்நாள் முழுவதும் உங்களோட இருந்த உங்களுக்கு நல்வழியை நிச்சயமா காட்டும். குரு பகவான் இப்போ உங்க ராசியில உச்சமாயிருக்கார். இந்த பீரியட்ல ஒரு நாள் உயரும்னு சொல்வாங்க இல்லையா, அந்த ஒரு நாள் இந்த நாள் தான். இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்துல உங்களை யார் யார் இகழ்ந்து பேசினாங்களோ, யார் யார் உங்களை கேலி கிண்டல் பண்ணாங்களோ, யார் யார் உங்களை சபிச்சாங்களோ, யார் யார் உங்களுக்கு போட்டி பொறாமையா இருந்தாங்களோ எல்லாத்தையும் விட்டு விலகி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர போறீங்க. கடகராசிக்காரர்கள் இப்போ எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வந்து தன்னுடைய அறிவாலையும் தன்னுடைய திறமையினாலையும் தன்னுடைய உழைப்பினாலையும் நிச்சயமா வெற்றி அடைவீங்க. ஒரு சிலர் வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணிருப்பீங்க, நிச்சயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது கிடைக்கும். ஒரு சிலர் பேப்பர் போட்டிருப்பீங்க, அடுத்த வேலை நிச்சயமா கிடைக்கும். வெளிநாடு போகணும், இல்ல ஏற்கனவே வெளிநாட்டுல தான் வேலை பாக்குறீங்க, ஆனா உங்க வேலை திருப்திகரமா இல்ல, மகிழ்ச்சி நிறைந்த நிலையில இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு நான் உழைச்சும் என்னுடைய திறமைக்கு அங்கீகாரம் இல்லை, எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்லை, என் திறமைக்கான சேலரி எனக்கு கிடைக்கல, பதவி உயர்வு கிடைக்கல, இப்படி பலவிதமான கஷ்டத்துல இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க என்ன நினைச்சீங்களோ அந்த மாற்றம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், ப்ரமோஷனுக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க, ரொம்ப நாள் அதுக்கான எஃபர்ட் போட்டும் அதுக்கு சக்சஸ் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா நீங்க கண்கூடா பார்ப்பீங்க, பதவி உயர்வு நிச்சயமா கிடைக்கும். உங்க வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு அழுத்தமான சூழல் இருந்தது இல்லையா, பணியிட சூழல், அது எல்லாமே இப்ப மாறும். உங்க சூப்பர்வைசர், உங்க பாஸ்க்கு உங்களை கண்டுக்காம இருந்திருக்கலாம், நீங்க பர்ஃபெக்டா உங்க வேலையை செஞ்சீங்க, ஆனாலும் அவங்க உங்களை பெருசா கண்டுக்காம இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த நிலை எல்லாமே மாறும். உங்க திறமை என்ன, உங்களுக்கு இனிமே பணியிடத்துல தனி மரியாதை கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். இன்னொன்னு, தன்னுடைய பஞ்சம பார்வையா குரு பகவான் பஞ்சம ஸ்தானத்தையே பார்க்கிறார், சமசப்தம பார்வையா 7ஆம் இடத்தை பார்க்கிறார், பாக்கிய பார்வையா பாக்கியஸ்தானத்தையே பார்க்கிறார். 5ஆம் இடம்ங்கிறது பதவி உயர்வுக்கான ஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம், மன அமைதியை குறிக்கக்கூடிய ஸ்தானம், காதல் ஸ்தானம், குழந்தை ஸ்தானம், இந்த மாதிரி பலவிதமான நமக்கு வாழ்க்கையில முக்கியமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த 5ஆம் இடம். இந்த இடத்தை இந்த குரு பகவான், உச்சபலம் பெற்ற குரு பகவான் பார்க்கறதுனால தொழில் ரீதியா நிச்சயமா நல்ல ஒரு முன்னேற்றகரமான நிலை இருக்கும். வேலை சார்ந்த வகையிலையும் முன்னேற்றகரமான நிலை இருக்கும். கடந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியா இருந்த சுணக்க நிலை மாறி தொழில்ல அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவீங்க. தொழில் பண்றவங்க உங்களை நம்பி வந்தவங்களுக்கு வேலை கொடுப்பீங்க, எக்ஸ்ட்ராவா நிறைய பணியாட்கள் போட்டு வேலைகள் செய்வீங்க, புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கும். வேலை பார்க்கறவங்களும் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீங்க. புதிய ப்ராஜெக்ட், நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கும். திருப்திகரமான ஒரு எதிர்காலத்தை இந்த பீரியட்ல நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அடுத்து
பூர்வீகம் சம்பந்தமான விஷயம், பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையில கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும். பாகப்பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். நீண்ட காலமா பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாம தடங்கள்ல இருந்தவங்களுக்கு கூட இப்ப பூர்வீக சொத்து உங்க கைக்கு வந்து சேரும். பூர்வீக சொத்தை நீங்க அனுபவிக்க முடியும். அங்காளி பங்காளி வழி உறவுகளோட இருந்த மனஸ்தாபங்கள் விலகி உறவினர்களோட ஒன்றிணையக்கூடிய சூழலை கொடுக்கும். சுபகாரியங்கள் வீட்டுல நிறைய நடக்கும். சுபகாரியங்கள்ல பங்கேற்கக்கூடிய சூழல், உறவினர்களோட இணைந்து சுபகாரியங்கள்ல பங்கேற்கக்கூடிய சூழலை உண்டாக்கும். காதலர்களுக்கிடையே கடந்த காலகட்டங்கள்ல இருந்த மனஸ்தாபங்கள், மன வருத்தங்கள் விலகி காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அதே மாதிரி காதல் திருமணத்தை நோக்கி நகரும். ஏன்னா திருமண ஸ்தானமான 7ஆம் இடத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். காதல் ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். அதனால காதலிக்கிறவங்க உங்க காதலை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவீங்க. காதல் திருமணத்துல போய் முடியும். நீண்ட காலமா திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களும், ரொம்ப நாளா நான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், எங்க வீட்டுல மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, ஆனா செட் ஆகவே மாட்டேங்குதுங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல திருமணம் கைகூடி வரும். உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி, நீங்க எதிர்பார்த்த மாதிரியான திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்துல கைகூடி வரும். ஏன்னா கடந்த காலகட்டங்கள்ல குரு பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்ததுனால திருமண தடையை உண்டாக்கியிருப்பார். அதே மாதிரி பிரிந்த நண்பர்கள் ஒன்றிணைவாங்க. தொழில் செய்யறவங்களுக்கும் இது யோகமான காலகட்டம். கூட்டாளிகள் மூலமா அனுகூலங்கள் இருக்கும். கூட்டாளிகளும் நீங்களும் இணைந்து புதிய பிளான் பண்ணி அதுல சக்சஸ் பார்ப்பீங்க. கூட்டு தொழில நல்ல லாபம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கூட்டாளிகளுக்கிடையே கடந்த காலகட்டங்களில் இருந்த மனஸ்தாபங்கள், மன வருத்தங்கள் விலகும். பாக்கியஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். பாக்கியாதிபதி குரு உச்சமாயிருக்கார். அதனால தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். தந்தையோட கடந்த காலகட்டங்களில் ஒரு சிலருக்கு இருந்த மனஸ்தாபங்கள், மன வருத்தங்கள் விலகி தந்தையுடனான உறவு நிலை சிறப்பாக இருக்கும். தந்தையுடைய ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். கடந்த காலகட்டங்களில் தந்தைக்கு இருந்த உடல் உபாதைகள் சரியாகி தந்தையுடைய உடல் நலம் சிறப்பாகும். பாக்கியங்கள் தேடி வரும். கடந்த காலகட்டங்களில் எந்தெந்த பாக்கியங்களெல்லாம் அனுபவிக்க முடியாமல் தடையாக இருந்ததோ அந்த பாக்கியங்களை எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயம் அனுபவிப்பீங்க. பாக்கியங்கள் தேடி வரும். அது திருமண பாக்கியமா இருக்கட்டும், குழந்தை பாக்கியமா இருக்கட்டும். ஏன்னா குழந்தை ஸ்தானத்தையே ஏற்கனவே குழந்தை காரகனான குரு பகவானையும் பார்க்கிறார். குழந்தை ஸ்தானாதிபதி செவ்வாயும் இங்க ஆட்சியா இருக்க போறார். அப்ப குழந்தை பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமா இருக்கும். கடந்த காலகட்டங்கள்ல இருந்த கஷ்டங்கள், சோதனைகள் விலகும். வசதி வாய்ப்புகள், செல்வம், செல்வாக்கு இது எல்லாமே தேடி வரும். நீங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சீங்களோ அந்த வாழ்க்கையை வாழறதுக்கான அற்புதமான காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவான் வழிபாடு, நவக்கிரகங்களில் இருக்கும் குரு பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அது போக செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க. கடகராசிக்காரர்களுக்கு இது மிக மிக முக்கியமான தருணம். நீங்க பயன்படுத்திக்க வேண்டிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சிறு சிறு வாய்ப்புகளை கூட சரியா பயன்படுத்தி முன்னேற பாருங்க. சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள். இது வெறும் 20% தான் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்க சுய ஜாதகத்துல, ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க, என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து 80% உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம். ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.